இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஒரு நிமிட வாழ்க்கை பாடம். ஒரு நாள் வாழ்க்கை மிகவும் பாரமாக இருக்கிறது என்று ஒரு பக்தன் முருகனை நோக்கி மனதில் கூப்பிட்டான். முருகா, எல்லாம் சுமையாக இருக்கு, நான் சோர்ந்து போயிட்டேன் என்று. அவன் கண்களை மூடி நின்றான். அந்த நேரம் முருகன் அவன் முன் தோன்றினார். சிரித்தபடி கேட்டார், நீ தூக்கிக் கொண்டிருக்கும் சுமை என்ன? பக்தன் சொன்னான், பிரச்சனைகள், பயம், எதிர்பார்ப்புகள் எல்லாம். முருகன் மெதுவாக சொன்னார், அதையெல்லாம் நீயே பிடித்து வைத்திருக்கிறாய். அதை விற்றால் அது சுமையில்லை. அவன் அதிர்ச்சியாக கேட்டான், அப்படி விட்டுட்டா நான் காலியாகி விடுவேனே? முருகன் சிரித்தார், காலியாகினால்தான் நான் உன்னை நிரப்ப முடியும். அந்த பக்தன் அன்றே உணர்ந்தான், சுமை வாழ்க்கை இல்லை, அதை பிடித்து வைத்திருக்கும் மனதில்தான். ஆண்டாள் சொல்லும் இன்றைய கதை இதுதான். வாழ்க்கை பாரமாகத் தோன்றும்போது அதை சுமையாக்குவது நம்முடைய எண்ணங்கள்தான். அதைவிட கற்றுக்கொண்டால் அதே வாழ்க்கை ஒரு அருளாக மாறும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு கதை சந்திப்போம்.